தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் இயங்கும் ஸ்பூமி எனும் இந்திய சமூக தொழில் முனைவோர் நிதியுதவி திட்டத்திற்கான தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு வரை ஸ்பூமி திட்டத்திற்காக 30 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இந்த ஆண்டு அது 50 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2026 ஜனவரி வரையில் 136 இந்திய தொழில் முனைவோருக்கு ஸ்பூமி திட்டத்தின் மூலமாக 40,89,000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு இந்திய தொழில் முனைவோருக்கான ஸ்பூமி நிதி திட்டத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதாகவும் சிறப்பு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு தைப்பூசத்திற்கு வரும் இந்தியர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் பினாங்கில் தனது அமைச்சின் சார்பாக 17 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட 200 இளைஞர்கள் பக்தர்களுக்கு உதவ இருப்பதாகவும் ஸ்டீவன் சிம் கூறினார். தனது சொந்த மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 50 வயது ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயதுடைய சிறுமிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டில் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் நிர்வாணமாக புகைப்படங்கள் எடுத்ததாகவும் அந்த ஆடவரின் மீது இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் அவ்வாடவர் குற்றமற்றவர் என வாதிட்டு மேல் விசாரணையுடன் ஜாமீனையும் கோரியுள்ளார். பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி தற்போது மன உளைச்சலில் இருப்பதாகவும் பாஸ்காட்சாமா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் தனது தந்தையால் தாம் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். வழக்கை விசாரித்த கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி மேலதிக விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதி தொடர்வதாகவும் கைது செய்யப்பட்ட ஆடவருக்கு நிபந்தனையுடன் 10,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்குவதாகவும் உத்தரவிட்டுள்ளார். கிள்ளானில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததுடன் கொள்ளையடித்த இருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. நள்ளிரவு 2 மணிக்கு வாகனத்தை நிறுத்திய 37 வயது பெண்ணிடம் காவல் அதிகாரிகள் என்று அடையாளப்படுத்திய சம்பந்தப்பட்ட இரு கொள்ளையர்கள் பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 32 வயது மற்றும் 30 வயதுடைய இருவரும் உள்ளூர் ஆடவர்கள் என்றும் அவர்கள் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர்கள் என வாதிட்டு மேல் விசாரணையை கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி முதல் நபருக்கு 20,000 ரிங்கிட் ஜாமீனும் மற்றொருவருக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீனும் வழங்கியதுடன் மேலதிக விசாரணைகளையும் சாட்சியங்களையும் சமர்ப்பிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் அடுத்த நீதிமன்ற விசாரணை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பிளஸ் நெடுஞ்சாலையில் கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையம் மேற்கொண்ட சோதனையில் 21 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 8:30 மணிக்கு பிளஸ் நெடுஞ்சாலையில் பயணித்த 2091 வாகனங்களை ஆய்வு செய்ததில் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களுக்கு மொத்தம் 382 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பேருந்துகள் முறையான சுற்றுலா ஆவணங்களை கொண்டிருக்காததால் 2 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் சாலை போக்குவரத்து சோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகமான சம்மன்கள் பெறும் பேருந்துகளின் நிறுவன உரிமத்தை ரத்து செய்ய உள்ளதாகவும் அவ்வாணையம் எச்சரித்துள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கும் 4வரும் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. பத்துமலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவதால் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கடைகளின் சுகாதாரம் வழக்கத்திற்கும் மேலாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று சிலாயாங் நகராண்மை கழகம் வலியுறுத்தியுள்ளது. இன்று காலை பத்துமலை கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கும் 37 வணிக வளாகங்களிலும் சிலாங்கூர் மாநில சுகாதாரத்துறை, கொம்பா கேபிடிஎன், கழிவு மேலாண்மை வாரியம் ஆகிய அமலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் 3 வணிக கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக சிலாயாங் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. உரிமம் இல்லாமல் வணிகம் செய்தல், அறிவிப்பு பலகை, விளம்பர பலகைகள், விலை பட்டியல் ஆகியவை சட்டத்தை மீறி இருத்தல் ஆகிய குற்றங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிலாயாங் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. பத்துமலையில் வழக்கமான நாட்களை விடவும் தைப்பூச திருநாளில் அதிகமான மக்கள் கூடுவார்கள்.
பெருமளவில் கூடும் கூட்டத்தை கவரும் வகையில் சட்ட விதிகளுக்கு உட்படாத விளம்பரங்களை நீக்கி இருப்பதாகவும், குறிப்பாக வணிக கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் விலை KPDயின் நிர்ணயித்த விலைகளை விடவும் அதிகமாக இருப்பதாகவும் ஸ்லாயாங் நகராண்மை கழகம் கண்டறிந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொள்கலன்களை சோதனையிட்ட எல்லை பாதுகாப்பு படை 5 கொள்கலன்களை பறிமுதல் செய்துள்ளது. கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டு வந்திருந்த 2 நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்திற்கு சொந்தமான 5 கொள்கலன்களையும் சோதனையிட்டதாக ஸ்லாங்கூர் மாநில AKPS தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து மின்னணு கழிவுகளை மலேசியாவுக்குள் கொண்டு வந்தது மட்டுமின்றி அவற்றை முறையாக அப்புறப்படுத்தாமல் கைவிடும் கும்பலுக்கு எதிராக AKPS எனும் எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்புத்துறை தனிப்படை அமைத்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இச்சோதனையில் 5.75 மில்லியன் மதிப்பிலான மதுபானங்களும் கடத்தல் சிகார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கலன்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கிள்ளான் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் சந்தேகத்துக்குரிய கொள்கலன்களை உரிமை கொண்டாட எந்த ஒரு நிறுவனமும் முன் வராததால் கொள்கலன்களை சோதனையிட்டதாக ஸ்லாங்கூர் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. 37,128 லிட்டர் மதுபானம், 6,250 கிலோ சிகார், 3,900 கிலோ அரிசி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு வரியுடன் 5.75 மில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வரும் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் மலேசியாவுக்கு இந்திய பிரதமர் மோடி வருகை தரவிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மலேசியா வரும் மோடி முன்னதாக மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து உரை நிகழ்த்தவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் குறித்து தாம் பெருமைப்படுவதாக இந்தியாவின் புகழ்பெற்ற வானொலி நிகழ்ச்சியான மான் கி பாத் நிகழ்ச்சியில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்தியாவையும் மலேசியாவையும் நெருக்கமாக்கும் பாலமாக மலேசிய இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். எனவே மலேசிய இந்தியர்களின் அர்ப்பணிப்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் அவர்களின் மாண்பையும் பாராட்டும் வகையிலும் மலேசியாவுடன் நட்பை பலப்படுத்தவும் மோடியின் இந்த வருகை அமையவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் மோடி மலேசியாவிற்கு வருகை செய்ய திட்டமிட்டுள்ளார் என்று தூதரக வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. இந்த பயணம் ஆசியான் கட்டமைப்புகளுக்குள் பலதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட உயர்மட்ட ராஜதந்திர ஈடுபாடுகளுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டின் போது மோடி கடைசியாக மலேசியாவுடன் கலந்துரையாடினார். அதில் அவர் மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டார். ஆசியான் இந்தியா விரிவான கூட்டாண்மை மற்றும் பொருளாதார துறைகளில் ஒத்துழைப்புக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அதில் அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.